நான் இருக்கிறல்ல உனக்கு, என்னை பின்பற்றி தானே நீ வந்திருக்கிற, என்னுடைய சீஷனாய் சீசியாக என்னை விசுவாசித்தானே வந்திருக்கிற. உன்னை விட்டுருவேனா? பிசாசே வந்தாலும் உன்னை மேற்கொள்ள விட்டு விடுவேனா? பெரும் காற்றை வீசினாலும் உன்னை கவிழ்த்து போட விட்டு விடுவேனா? அலைகள் கொந்தளித்தாலும் உன்னை மூழ்கடிக்க விட்டு விடுவேனா? வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன், நீ என்னை பின்பற்ற வந்தாயே, நான் உன்னை விட்டுருவனா? ஏன் பயப்படுற? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், ஆபத்து காலம்தான் இது, இருள் சூழ்ந்த காலம்தான் இது, இது கடைசி காலம். கடைசி கால ஆபத்துகள் வரத்தான் செய்யும். பூமி எதிர்ச்சி வரும், கொள்ள நோய் வரும், பயப்படுகிற கொள்ள நோய் சம்பவங்கள் நடக்கும், யுத்தங்கள் நடக்கும், யுத்தத்தின் செய்திகள் வரும், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்புவார்கள், பாதிப்புகள் வரும், இதெல்லாம் நடக்கும். நான் கடைசி காலம் இப்படி தான் இருக்கும். பொல்லாத மனிதர்கள் எழும்புவாங்க, பரியாசக்காரர் எழும்பி பரியாசம் பண்ணுவாங்க, பொல்லாத மனிதர்கள் எழும்பி மனிதர்களுக்கு தீமை செய்வாங்க. இப்படி தான் இருக்கும். இது பொல்லாத காலம், ஆபத்து காலம். ஆனால் நான் இருக்கிறவனுக்கு உன்னை விடுவிக்க, உன்னை பாதுகாக்க நான் இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார்.